ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க. இந்த சோபகிருது வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடம் மதியம் 2:57க்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. அன்று திருவோண நட்சத்திரம்ங்க. உங்களுடைய ராசி லக்னப்படி தமிழ் புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு கிரகங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ராசி லக்னத்திலேயே கேதுவும் 4ஆம் இடம்ல திக்பலம் பெற்று, அதாவது 10க்குடைய சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் உங்கள் கிரகங்களுடைய பொசிஷன், அதாவது உங்களுடைய ராசி லக்னப்படி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. பொதுவாகவே இந்த சோபகிருது வருடத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு, அந்த பாதிப்பும் குறைஞ்சிருச்சு. சனி வந்தால் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திலே 2 மிகப்பெரிய பயிற்சிகள் இருக்குது. 2 ராகுகேது பயிற்சி ஒன்று இருக்குது, இன்னொன்று குரு பயிற்சி இருக்குங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாளாக உங்களோட ராசி லக்னத்திலேயே கேது இருந்து, அதாவது மன உளைச்சலை கொடுத்துருப்பாரு. சந்திரன் மேலே கேது இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷன்ஸ், ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறது, குழப்பங்கள், இது மாதிரிலாம் இருந்திருக்கும். நிறைய வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த கவலை இருக்காது. பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனியும் ப்ளஸ் உங்களுடைய ராசியில் கேதுவும் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்தீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது 10ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ குரு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். அதாவது ஃபாரினுக்கு போகக்கூடிய அமைப்புகள், தொழில் ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸ் ரீதியாகவோ நீங்கள் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் பயணம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல ராகுவும் வராங்க. அப்போ அயல்நாட்டு தொடர்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ளே வரும். ஃபாரின் கிளைண்ட்ஸ் வருவாங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபாரின் போகிறது, ப்ளஸ் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு. அதாவது 7ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்கும்போது என்னென்னா, அந்நிய மொழி பாஷை பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டுக்கோங்க. அதாவது தொழில் யார் வேணால் தொடங்கலாம். பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் போடும்போது என்னென்னா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடணுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்களா, ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனியை விட பெட்டர் கம்பெனிக்கு நம்ம போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்குது. குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறத சிறு தூர பிரயாணம். அப்போது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே கண்டிப்பாக சக்ஸஸ் தான் முடியும். ஏன் அப்படின்னா, குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போது உங்களுடைய 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி, 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய முயற்சி. நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் போடுறீங்களோ அத்தனையுமே என்ன செய்யும், சக்ஸஸை தான் கொண்டு போய் கொடுக்கும். இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. கரெக்டாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. அதாவது வேலை கிடைக்குமா, படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்குமா அப்படின்னா 3ஆம் இடம் தான் இன்டர்வியூ, தகவல் தொடர்பு. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அந்த கம்யூனிகேஷன்ஸ் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குது. அதை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதுக்குண்டான வெற்றி வாய்ப்பை ஆட்டோமேட்டிக்காகவே தேடி உங்களை வந்துடும். நீங்கள் படித்து முடித்தோன்னே கேம்பஸில் கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்களேன். சும்மா நீங்கள் ஏனோ தானோன்னு அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மெயினாக பதவி ஸ்தானம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது 4ஆம் இடம். இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கே சந்திரன் உங்களுக்கு திக்பலத்தில் இருக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட்டு சார்ந்த ஏதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கும் இந்த வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பூரண பலனை கொடுக்குறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. ப்ளஸ் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு பல வகையில் யோகங்கள் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். 5ஆம் இடத்துல இருந்த சனி வந்து திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து என்னென்னா பூஸ்ட் பண்ணுவார். அப்போது 5ஆம் இடம்ங்கிறத நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை தாண்டி எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும். மற்ற எந்த பாவத்தையாக இருந்தாலும் சரிங்க, 5ஆம் பாவம் தான் பூரணமான சுப பலன்களை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவத்தில் ஒரு மைனஸ் கூட கிடையாது. சனி வந்து அங்கே உட்காந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன மைனஸ் பண்ணாரோ அது எல்லாமே உங்களுக்கு ட்ரிபிள் மடங்காக பாசிட்டிவாக தான் கொடுக்க போகிறார், ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் இருக்கும். அதாவது முன்னாடிலாம் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து குருவோடைய பலன் இருக்கனால 11ஆம் இடத்துல இருக்கனால காலேஜ் படித்து முடிச்சிருவீங்க, எம்ஃபில் பிஹெச்டி ப்ளஸ் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு வெளில வருவீங்க, ரேங்க் ஹோல்டராக வருவீங்க, அவார்டெலாம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால. படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம்னா 7ஆம் இடத்துல குரு வராருங்க. அப்போது முழுசாக வந்து 100% திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலன் அப்படிங்கிறது பூரணமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார், இப்போ குருவும் வராரு. அப்போ திடீர்னு திருமண பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறத விருப்ப திருமணம் ப்ளஸ் வந்து என்னென்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு விருப்ப திருமணம், நீங்கள் விரும்பக்கூடிய நபரை வந்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் வந்து புத்திர பாக்கியங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். 5ஆம் இடத்துல சனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, குலதெய்வத்து மேலே ஏதாவது உங்களுக்கு, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது குலதெய்வத்துடைய கோபம் இருந்தாலோ 5ஆம் இடத்துல சனி சூரியன் வரும் காலங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். குலதெய்வ குற்றங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கிரும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சந்தான பிராப்தம் உறுதியாக கிடைக்குங்க. மெயினாக வந்து அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு குரு ராகு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பொது ஜனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஜனங்கள்கிட்டே வந்து பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பேர் புகழ் எல்லாமே என்னென்னா பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துக்கு கேது, அக்டோபருக்கு மேலே கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகுவும் வந்து பயிற்சியாகிறாரு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பேசும்போது அந்த வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது நீங்கள் வந்து எங்கேயாவது மேடைகளில் பேசும்பொழுதோ அல்லது மீடியாவுக்கு நீங்கள் வந்து பேட்டி இது மாதிரி ஏதாவது சோசியல் கருத்துக்களை சொல்லும்போதோ நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும். அதாவது அது எது வேணால் இருக்கலாம். பொதுவாகவே உங்களுடைய இது வந்து என்ன, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கிரகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. பட் ஆனால் சனியோடைய பார்வை இருக்கும்போது நீங்கள் மனசில் பட்டது சரி அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பேசிடுவீங்க. பட் ஆனால் அது சம்டைம் என்னென்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை, உங்களுடைய ராசி லக்னத்துக்கு தான் இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லாத போது உங்களை அறியாமல் பேசும்போது அது நெகட்டிவாக உண்டு பண்ணிடும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசியல் துறை சார்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. சேம் இதே மாதிரி தான் 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்க பணம் வாங்குறது கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனத்தோடு செயல்படணும், அவ்வளோதான். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு ராகு வருது. அப்போது வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் லோன் கிடைக்குமானா கிடைக்கும். 6ஆம் இடம்னாலே கடன் தான். அப்போ லோன் கிடைக்குமா அப்படின்னா அது வீடு கட்டவும் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கவும் வாங்கலாம், பிஸ்னஸ் ரீதியாகவும் வாங்கலாம், லோன் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி கடன் பிரச்சனையினால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே இந்த வருஷத்தில் நிவர்த்தி ஆகிடும். 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அப்போ கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக
கவனமாக போங்க. 12ஆம் இடத்துக்கு கேது வராரு. அப்போ ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து இருந்துக்கணும். அதாவது தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயில் சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சுமூகமாக ஃபேவராக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அது உங்களுக்கு நல்லது, அதிர்ஷ்டம். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது அதுதான் வந்து என்ன சம்டைம் பெண்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துடலாம். 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. ஹெல்த் கேர், அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் சொல்லணும். ஏன்னா சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போது குடும்ப நபர்களிடையே வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான உங்களுக்கும் வாக்குவாதம் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த தவறாக புரிஞ்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருப்பீங்க ஆனால் அது ராங்காக நீங்களே மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நீங்கள் இந்த வருஷம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்கள் வீட்டில் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. சனி பார்க்குற இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து இருந்துக்கணுங்க. பொதுவாகவே உங்களுக்கு இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, இந்த சோபகிருது வருடத்தில் வந்து எல்லா பலன்களுமே நல்லா இருக்குது. முக்கியமாக கலைத்துறைங்க. 7ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்குது, 5ஆம் இடத்துல சனி இருக்குது. அது குருவும் சனியும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்னென்னா நல்ல பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய இது வந்து முகமே தெரியாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 3ஆம் இடத்தை பார்க்குது. சோஷியல் மீடியா தான் 3ஆம் இடம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுவீங்க. பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த சோபகிருது வருடத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவார்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு பட வாய்ப்புகள், நீங்கள் என்ன விஷயங்களை நினச்சிக்கிங்களோ அந்த விஷயத்தில் டெவலப்மெண்ட் கிடைக்கும். பாராட்டு, புகழ், அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே துலா ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.